மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन, என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஏகப்பட்ட போட்டோ கேட்டுச்சு, நிறைய போட்டோ கேட்டுச்சு. எதுக்கு தெரியல, எல்லாம் பார்த்துட்டு பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஏம்பா ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. இவர் என்ன குரூப்? இவன் வந்து A+. அப்படி கேட்கும்போது ஓவா இருக்கா? ஓ, இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. இந்த மாதிரி இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். வாட் ஆர் தட்? ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பார்ப்போம். 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. ஆச்சே பாரு. 30,000 இல்ல 1 லட்சம் கூட பையன் வாங்குறாங்க. இங்க எல்என்டில ஒர்க் பண்றாரு, டிப்ளமோ இன்ஜினியர். யாராச்சும் இங்க கட்டிக்கல் வாங்கலாம்னு கேளுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொன்னோ. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. கார் வாங்கி தரணும், ஸ்கூட்டர் வாங்கி தரணும், அப்புறம் ஆடி மாசத்துக்கு இத்தனை சீர் வைக்கணும். அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து, பேண்ட் செட் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து. தொப்பியா? கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்க, கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு. ஏண்ட தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. எல்லாத்துக்கும் இஎம்ஐ போட்டாகணும். அவன் வந்து 3D வர போறல. எவனுமே காலேஜ் முடிச்சு 5 வருஷம் அவனோட ப்ரொஃபைல செக் பண்ணுங்க முதல்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ 1 வருஷம் பேங்க் மேனேஜரா இருக்கேன். 4 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என் கையில 10 lakhs இருக்கு எனக்கு. நீங்க ஏன் இஎம்ஐ இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன் இவன் பூச்சாண்டிடா, பிச்சைக்கார புள்ள என்னமா? என்ன நம்மள அடையாளம் தெரியாம பிச்சைக்கார பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. அந்த பொண்ணு வந்து நைட்டு அவங்க கேட்டிருக்கு, அந்த பையன் சம்பாதிச்சு இப்பதான் வீடு கட்டினாங்கன்னு சொல்றீங்க, அந்த வீட்டோட இஎம்ஐ யார் கட்டுறா? இஎம்ஐ இந்த பையன் தான் கட்டுறானா அப்படி கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அப்ப எனக்கு வேண்டாம். இறக்கம் இல்லையா உனக்கு? உனக்கு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? சோ இந்த ரீசன்னால எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரொம்ப சீப்பா இது பண்றாங்க. வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. பெண்ணுக்கான காலம் நான் கேட்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப ஆணுக்கான காலத்துல ஆண் கேட்டப்ப அவன் வேலைக்கு போனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிட்டான், நல்லது கெட்டதுக்கு அவன் தான் போய் நின்னா. இப்ப நீங்க மட்டும் உங்க காலத்துல ஏன் அந்த ரூலுக்கு கீழே வர மாட்டேங்கிறீங்க? சூப்பர். ஏட்டையா நம்ம மானத்தை கப்பல் ஏத்திட்டார். டேய் வளர்வாயா, மானத்தை கப்பல் ஏத்திட்டாருன்னா கவுத்துட்டாருன்னு அர்த்தம். இவர் நம்ம மானத்தை காப்பாத்திட்டாரா? ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. நான் மாப்பிள்ள மெயினா வந்து எனக்கு அழகா இருக்கணும். என்னமா உங்க பொண்ணு சொல்ல வேண்டிய கோரிக்கை எல்லாம் ரெண்டாவது என் பொண்ணுக்கு ஈக்குவலா இருக்கணும். நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். 10-12 பொண்ணுக்கு மேல பாத்திருப்போம். 3 கேஸ் பார்த்து நானே நொந்திருக்கேன். அதாவது வந்து கிரீன் கார்டு அமெரிக்கால மெயினா. இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். பாட்டி அவ்வளவு தூரம் போடுமா பாட்டி? போய்தான் ஆகணும்னு நான் சொல்லல. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அதாவது ஒரு 27 வயசு பையனுக்கு எந்த கவர்மெண்ட் 50,000 சேலரி தருதுங்கிறது எனக்கு தெரியல. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல, அதான் இந்த ரெடிமேட் சட்டை வைக்கிறது. ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப். எல்லாருமே அது மாதிரி இருக்க முடியாது. இவங்க கேக்குற ப்ரொஃபைலே எல்லாருமே இருக்க முடியாது. பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னா எப்படி சார் முடியும்? இவனை தான் கல்யாணம் பண்ணி பாரியா? பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும். அப்போ லைஃப் கோமா. ஏஜ் வரைக்கும் நான் எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத நான் பாக்குறேன். நல்லா இருப்பேன் வரதா. பொண்ணும் பையனும் சந்தோஷமா சேர்ந்து லைஃபை லீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தான் குறுக்க போந்து எல்லாம் நம்ம தான் ஏற்படுத்துறோம். அது ரெண்டும் மியூச்சுவலா ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க விட்டீங்கன்னா. ஆனா அத நாங்க விட மாட்டோம். அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு அவங்க மானத்தை வாங்கிடுவோம். நீங்க சொல்றதுனால இப்ப மாப்பிள்ளை வீட்டாருடைய எந்த ஜம்பம் எல்லாம் இனி பலிக்காது. ஒரு 4 இன்டர்வியூ தாண்டி தான் வரணும் உள்ள. பொண்ணு பாக்குற சாக்குல நீ பஜ்ஜி சொஜ்ஜின்னு ஒரு வெட்ட போறனா? தெரிஞ்சா சாப்பிடாம வந்திருக்கலாமே. அவ்வளவு ஈஸியா வீட்டுக்கு வந்து பஜ்ஜி சொஜ்ஜில சாப்பிட முடியாது. ஐயோ நாங்கள் இவ்வளவு இறங்கிய பிறகும் கூட வேற என்ன பண்றாங்க? இப்ப இவங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு சென்னையில வாழ்ந்துருக்கு, சென்னையில தான் இருக்கணும். ஆன் சைட் போனா 10 நாள் தான் இருக்கணும், 10 நாள் மேல நீங்க இருக்க கூடாது, அது நீ வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணுக்கு நகை போட சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம் சார். பொண்ணோட அம்மாளுக்கு சேர்ந்து போட சொல்லுங்க சார். நல்லா இருக்க. டைம் கொடுங்க. எப்ப வாயில அரிசி போட்டு சங்கூதி மேல கிளப்பி விட்ட பிறகு